புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கூட்டணி கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல தொகுதி பங்கீடுகள்லையும் தீவிரமான முயற்சியில் இருக்காங்க. வெறித்தனமான அண்ணாமலையினுடைய தொண்டர்கள் மாநில பொறுப்புல அண்ணாமலை இல்லை அப்படிங்கிறது அவருடைய தொண்டர்கள் எல்லாம் மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவிக்கிற வகையில அவருடைய கருத்துக்களை நம்ம பார்க்க முடிகிறது. சமூக வலைதளங்கள்ல அண்ணாமலை பாஜகனுடைய மாநில தலைவராக இல்லாதது, பாஜகனுடைய வளர்ச்சி மேலும் மேலும் வளர்ச்சி பாதையில கொண்டு சென்ற அண்ணாமலை இன்னைக்கு பொறுப்புல இல்லாதது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. வாக்குகளை நாங்க யாருக்கு செலுத்துறது அப்படிங்கிற குழப்பம் பாஜக ஏற்படுத்தி இருக்கு. இது பாஜகவுக்கு வந்த சோதனையா, இல்ல அண்ணாமலைக்கு வந்த சோதனையா, இல்ல பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்த சோதனையா அப்படிங்கிற அளவுல இன்னைக்கு ஒரு பேசுபொருளாக போயிட்டு இருக்கு. பாஜகனுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவ்வளவு சாதாரணமா அந்த பொறுப்புக்கு வரல. பாஜக மேலிடம் அண்ணாமலையை அந்த பொறுப்புக்கு, அதாவது எல் முருகன் பாஜக மாநில தலைவராக இருந்து அதன் பிறகு அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்போ எந்த விதமான சப்போர்ட்டும் அண்ணாமலைக்கு இல்லாத ஒரு சூழல். பாஜகனுடைய முன்னாள் மூத்த தலைவர்கள், தமிழகத்தினுடைய பாஜகனுடைய மூத்த தலைவர்கள் பொன்னார், எச் ராஜா, நயினார், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட எந்த விதமான ஒத்துழைப்போ அண்ணாமலைக்கு இவர்கள் வழங்காதது, அண்ணாமலை ஒரு சுயமாக, ஒரு தன்னிச்சையாக அவருடைய அரசியல் முன்னெடுப்பின் மூலியமாக, அவருடைய தனிப்பட்ட பேச்சு திறமையின் மூலியமாக அவருடைய செல்வாக்கை நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டே போனார். மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, அவருடைய பாஜகனுடைய தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெறக்கூடிய வகையில் அவருடைய ஸ்பீச் எல்லாம் இருந்தது. புள்ளிவிவரமான ஸ்பீச்சுகள். ஏன்னா பாஜகனுடைய தமிழக மாநில பொறுப்புல இருந்தவர்களே அண்ணாமலைக்கு ஒரு ஆதரவாக, ஒரு சப்போர்ட்டாக இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவருடைய அரசியல் வருகைங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய சூழல் இருந்தது. அதையெல்லாம் மாற்றி, அந்த சோதனை காலகட்டத்தெல்லாம் மாற்றி, ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் தலைவராக, தவிர்க்க முடியாத அரசியல்வாதியாக, பாஜகனுடைய மாநில தலைவராக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பாஜகவை அடுத்தடுத்த வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றதுல மிகப்பெரிய பங்கு அண்ணாமலைக்கு இருக்கு அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது. அனைத்து கட்சியும், அதாவது மாறுபட்ட அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் கூட அண்ணாமலையினுடைய ஸ்பீச்சை அவரு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு, இல்ல செய்தியாளர்களை சந்தித்து ஒரு ஏர்போர்ட்லயோ இல்ல எங்க போய் ஒரு ஆர்ப்பாட்டத்திலேயோ கண்டன போராட்டத்திலயோ எங்க போய் கலந்துகிட்டாலும் அண்ணாமலை என்ன பேச போறாரு, அவருடைய அரசியல் முன்னெடுப்பு என்ன, யாரை தாக்க போறாரு, எதை குறித்து அவர் விவாதிக்க போறாரு அப்படின்னு அனைவரும் உற்று நோக்கக்கூடிய ஒரு சூழலை அண்ணாமலை கவர்ந்து இருந்த ஒரு சூழலை உருவாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு அண்ணாமலை இன்னைக்கு பாஜகனுடைய மாநில பொறுப்புல இல்லைங்கிறது அவருடைய வெறித்தனமான தொண்டர்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கு. கூட்டணி இன்னும் எந்த கட்சியும் உறுதி செய்யப்படல. இப்ப இருக்கக்கூடிய தற்காலிக கூட்டணி கூட மாற்றத்திற்கு உட்பட்டதான ஒரு சூழலாகத்தான் இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி கூட அது தொடர்ந்து நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சமூக வலைதளத்துல பெரிய அளவுல வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பாஜக அண்ணாமலை அந்த பொறுப்புல இருந்து 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கிற வரைக்குமாவது அண்ணாமலை மாநில பொறுப்புல தலைவராக இருந்திருக்கலாம். ஆனா உடனடியாக தூக்குனது ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுத்துறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு காரணம், அது எடப்பாடி பழனிசாமிக்காக மட்டும்தான் அண்ணாமலையை மாநில பொறுப்புல இருந்து நீக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. மீண்டும் இந்த ஒரு சூழல் 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு மீண்டும் அண்ணாமலை அதே மாநில பொறுப்புல போட்டு பாஜகனுடைய வளர்ச்சிக்கு மீண்டும் அண்ணாமலை தேவை அப்படின்ற ஒரு சூழல் பாஜக முன்னெடுத்தால் அது அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல, இன்றைய அரசியல் கள நிலவரத்துல பாஜகனுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இருந்திருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தல் பாஜகவில் மெகா கூட்டணி அமைத்திருப்பார். அந்த மெகா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில இருந்திருக்கும். பாஜகனுடைய தொண்டர்களுடைய வரவேற்பு அதிக அளவில் இருந்திருக்கும். ஏன்னா பாஜகனுடைய தொண்டர்களுடைய படை அண்ணாமலை பின்னாடி போகக்கூடிய ஒரு சூழல் அதிகமா ஏற்பட்டது. இந்த சூழல் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு கூட ஒரு வித்திட்ட ஒரு சூழலாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு பாஜகனுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இல்லாத ஒரு சூழல்னால பாஜக கூட்டணிக்கு இது ஒரு பின்னடைவாக கூட போகும். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அண்ணாமலை அந்த பொறுப்புக்கு மீண்டும் கொண்டு வந்தால் பாஜகவை
வளர்க்கறதுல அண்ணாமலைக்கே சிரமமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அவருக்கே ஒரு டஃப் கொடுக்குற வகையில தான் அந்த களம் இருக்கும். அப்போ என்ன ஆகும், பாஜகனுடைய தலைமையில அண்ணாமலை மீது ஒரு அதிருப்தி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா ஒரு வெற்றி பாதையில கொண்டு சென்ற ஒரு கட்சியை இன்னைக்கு பின்னடைவுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் பாஜகவுல இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அது குறிப்பா தமிழகத்தில் ஏற்பட்டிருக்குதுங்கிறதான் மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயம். பாஜக கூட்டணிக்கு, அதாவது பாஜகவுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு 15% வாக்குகள் இன்றைக்கு தமிழகத்துல இருக்கு. எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுகவுக்கு 28% வாக்குகள், 30% கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு இந்த 15%ம் இந்த 28 அல்லது 30% கூட்டினா கூட 42ல இருந்து 45% வாக்குகள் இந்த பாஜக கூட்டணிக்கு வருங்கிறதான் பாஜக அதிமுக கூட்டணியுடைய கணக்காக இருக்கிறது. பாஜகனுடைய 15% வாக்கு அப்படிங்கிறது நேரடியான 15% வாக்குங்கிறது பாஜகவுக்கு கிடையாது. அது கிட்டத்தட்ட 14ல இருந்து 13% வாக்குகள் அண்ணாமலையினுடைய வெறித்தனமான தொண்டர்கள் அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடிய அந்த 13% வாக்குகளாகத்தான் இருக்கும். மீதி 1 அல்லது 2% வாக்கு தான் பாஜக கட்சிங்கிறதுக்கு அவருடைய வாக்கு சதவீதமாக இருக்கும். மீதி பாத்தீங்கன்னா கூட்டணியில இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு 28ல இருந்து 30% வாக்குகள் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த தேர்தலில் இருக்கும். அப்படி பற்றி பார்க்கின்ற போது பாஜக ஒரு 15%, எடப்பாடி பழனிசாமி அதிமுக 28% கூட 42ல இருந்து 43% வாக்குகளை தான் பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. திமுக கூட்டணிக்கு 42% வாக்குகள் தற்போது கூட்டணிக்கு இருக்கிறது. இந்த 1% வித்தியாசத்துல, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி 43%, திமுக கூட்டணிக்கு 42% அப்படின் போது 1% வாக்கு வித்தியாசத்துலதான் இங்க வெற்றியா தோல்வி அப்படிங்கிற ஒரு இழுபறி சூழல் ஏற்படும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதிமுக பாஜக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் செஞ்சாங்க அப்படின்னா, அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அந்த 13% வாக்குகள், அதாவது அண்ணாமலையினுடைய வெறித்தனமான தொண்டர்களுடைய அந்த 13% வாக்குகள் அப்படியே எடப்பாடி பழனிசாமிக்கு விழும். அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமா இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் அண்ணாமலை அமித்ஷா கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறாரு. அண்ணாமலைய தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட வையுங்க. அது எங்களுக்கு அந்த 13% வாக்குகள்ங்கிறது 42ல இருந்து 43% வாக்குகளாக உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ அண்ணாமலைக்கு பின்னாடி 13% வாக்குகளுடைய வெறித்தனமான தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த அமைதிக்கான, அண்ணாமலையினுடைய அமைதிக்கான காரணம் அடுத்த கட்ட அரசியல் முன்னெடுப்பு என்னவாக இருக்கும்? ஒருவேளை அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கினால் அது ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவோட அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவதற்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி தற்போது வருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை கூட ஒரு தொகுதியில வேட்பாளராக நிறுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எது எப்படியாக இருந்தாலும் ஒரு சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனா ஒருத்தர் ஜெயிச்சா போதுமா? கூட்டணி, அந்த கூட்டணியில அதிகப்படியான வேட்பாளர்கள் ஜெயிக்கின்ற போது, சட்டமன்ற வேட்பாளர்கள் உறுதியாகின்ற போதுதான் அவர்களுடைய வெற்றி தீர்மானிக்கப்படும். அவருடைய கூட்டணி கணக்குல சரியான விதத்துல வெற்றிங்கிறது கிடைக்கும். அப்படிப்பட்ட சூழல் வரும்போதும் ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு தேவையான ஒரு வெற்றியாக மாறும். இப்படிப்பட்ட ஒரு பின்னடைவு பாஜகவுக்கு வந்த சோதனையா, அண்ணாமலைக்கு வந்த சோதனையா, இல்ல பாஜக அதிமுகவுக்கு வந்த சோதனையாங்கிறத விட இன்னைக்கு ஒட்டுமொத்தமான கூட்டணிக்கு வந்த சோதனையாகத்தான் பார்க்க முடிகிறது. அண்ணாமலையினுடைய மாநில தலைவராக இருந்தபோது அவருடைய ஒட்டுமொத்தமான இளைஞர்களை இழுத்த அண்ணாமலைக்கு இன்னைக்கு அமைதியாக்கப்பட்டது. முக்கிய காரணம் அது எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா பாஜகவுல அண்ணாமலை மாநில தலைவராக தொடர்ந்து இருந்தால் அவர்தான் முதல்வர் வேட்பாளராக இருந்திருப்பார். இன்னொரு பக்கம் அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர். இங்க 2 முதல்வர் வேட்பாளர் இருக்கிறதுனால பாஜக அதிமுக கூட்டணி இணைந்தால் இங்க 2 முதல்வர் வேட்பாளர் இருக்கிறதுனால சிக்கல் வரும். அப்படிங்கிறதுனாலதான் அண்ணாமலையை இங்க ஆஃப் பண்ணாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார். அப்ப கூட்டணி தலைமைங்கிறது அதிமுக தான், எடப்பாடி பழனிசாமி. அப்ப முதல்வர் வேட்பாளருங்கிறது எடப்பாடி பழனிசாமி. இங்க நமக்கு தொந்தரவாக இடையூறாக இருப்பது அண்ணாமலை. ஏன்னா அவர் முதல்வர் வேட்பாளராக நின்றால் நிச்சயமாக அது மிகப்பெரிய வாய்ப்பு அண்ணாமலைக்கு வந்துடுங்கிறதுனாலதான் அவரை முதல்ல ஆஃப் பண்ணணுங்கிறதுதான் மிகப்பெரிய டார்கெட்டாக எடப்பாடி பழனிசாமி பாஜகவுல ஒரு டிமாண்டை முன்வைக்கிறார். நான் தான் முதல்வர் வேட்பாளர், என் தலைமையில தான் கூட்டணி இருக்கணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் கூட்டணிக்கு வரேன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கண்டிஷனை போட்டுதான் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை ஆஃப் பண்ணார். இங்க அண்ணாமலையை ஆஃப் பண்ணதுனால அவர் சைலண்ட் ஆனதுனால யாருக்கு லாபம், யாருக்கு
இது வந்து சாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது யாருக்குமே சாதகம் கிடையாது. இது வந்து எல்லாருக்குமே ஒரு பின்னடைவு தான். அதிமுக பாஜக கூட்டணிக்கே இது பின்னடைவாகத்தான் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அண்ணாமலை அடுத்தடுத்த அரசியல் மூவ்மெண்ட்ல நிச்சயமாக அவர் ஒரு புதிய அரசியல் கட்சி தொடங்கினால் கூட நிச்சயமாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அரசியல்ல இருக்கும். ஆனா அது அண்ணாமலை செய்வாரா? ரஜினியுடைய ஆதரவோட அவர் புதிய அரசியல் கட்சி தொடங்குவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. தமிழகத்துல அண்ணாமலை போன்ற ஒரு அரசியல்வாதி நிச்சயமாக தேவை அப்படிங்கிறதுதான் சமூக வலைதளத்துல வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா அண்ணாமலை போன்ற ஒரு அரசியல்வாதி தமிழகத்துல வருகின்ற போது அது ஒரு எழுச்சி மிக ஒரு அரசியல் நிலைப்பாடாகவும் ஒரு ஆரோக்கியமான அரசியல் களமாகவும் தமிழகத்திற்கு அது தேவைப்படக்கூடிய இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் வந்து இருக்கணும். குறிப்பாக அண்ணாமலை பாஜகவில் இருக்கிறதுனால மட்டும் நம்ம ஒரு விமர்சனத்தை முன்வைக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக பார்க்கின்ற போது ஒரு அண்ணாமலை போன்ற ஒரு சரியான ஒரு அரசியல் முன் ஏற்பாடோட அவருடைய அறிவுத்தன்மை, ஒரு அறிவு கூர்மை, ஒரு புள்ளிவிவரமான அரசியல் நிலைப்பாடு எடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி வந்து தமிழகத்திற்கு தேவை அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி 43%, குறிப்பா பாஜக அதாவது அண்ணாமலை பாஜக சேர்த்து தான் அந்த 15%. அந்த 15%, 14% வந்து அண்ணாமலையினுடைய வெறித்தனமான தொண்டர்களுக்கு கிடைக்கக்கூடிய, அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு வாக்குகள். அது மீதி 1%, 2% தான் நேரடி பாஜக கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள். மீதி இருக்கக்கூடிய 28% அதிமுக எடப்பாடி பழனிசாமி கிடைக்கக்கூடிய வாக்குகள் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 43% வாக்குகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பதிவாகுமா? 42% வாக்குகள் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய திமுக அவருடைய வாக்குகளை இவர்கள் பீட் பண்ணுவார்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இங்க இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் பண்ணா அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அந்த வெறித்தனமான தொண்டர்களுடைய 14% வாக்குகள், 13% வாக்குகள் எடப்பாடி பழனிசாமிக்கு வரும். அப்படி வருகின்ற போது நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய மிகப்பெரிய கனவாக இருக்கிறது. அந்த கனவை நிறைவேற்ற வகையில அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்வாரா? பாஜகனுடைய தலைமை அண்ணாமலையை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு உத்தரவு போடுமா? அதற்கு அண்ணாமலையுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அவர் அதை ஏற்றுக்கொள்வாரா இல்ல மறுத்து வேற ஒரு காரணத்தை சொல்லி அதை தவிர்ப்பாரா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணாமலையுடைய அந்த மாநில தலைவராக இருந்த அந்த வருகையும் தற்போது அண்ணாமலை மௌனமாக சைலண்டாக இருக்கிறதும் இது பாஜகவிற்கு முன்பு அது தேவையாக இருந்தது. அது வரவேற்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. இன்றைக்கு மாநில தலைவராக இல்லாத அண்ணாமலை இன்னைக்கு பொறுப்புல இல்லாதனால இது பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக போய் கொண்டிருக்கிறது. அது பாஜகனுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய வருத்தமாக அவருடைய கருத்துக்களை மன குமுறலாக முன்வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ணாமலை வந்து புதிய கட்சி தொடங்கினால் அவருக்கு அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பை அண்ணாமலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா? அப்படி செய்தால் அது நல்லதா? இல்ல பாஜக கூட்டணியில, அதாவது பாஜக கட்சியிலேயே ஒரு பொறுப்பிலேயே வகித்து கொண்டு வந்து மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பாஜகனுடைய மாநில தலைவராக அண்ணாமலை வருவது அது சாத்தியமா? அப்படி வந்தால் அது அண்ணாமலைக்கு அரசியல் எதிர்காலம் நல்லா இருக்குமா, தேவையானதாக இருக்குமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.